என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்முடைய இயேசு விடுதலை ஊழியத்துல ஒரு விசேஷமாக எழுப்புதல் கூட்டம் ஒன்று வைத்திருக்கிறோம். இந்த எழுப்புதல் கூட்டம் எதற்காகனா, ஆவிக்கு ரீதியாக கட்டப்பட்ட ஜனங்களுடைய விடுதலைக்காக தான் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களா இருந்தாலும் மற்றும் கிறிஸ்துவ அறியாத நபர்களா இருந்தாலும் உங்களை நான் இந்த கூட்டத்துக்கு அன்புடன் அழைக்கிறேன். எதற்காக இந்த கூட்டம் என்று சொன்னால், உங்களுடைய விடுதலைக்காக, உங்கள் குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக, பிசாசுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாக்குறதுக்காக தான் நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியில வைத்த இந்த கூட்டத்துல அநேக மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று சென்றிருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த ஐயா மெசேஜ் கொடுத்தாங்க. ஒரு வர்ஷிப்லயும் சரிதான், மெசேஜ்லயும் சரிதான். அதனால அவங்கள தேவனோட பிரசனத்தை நாங்க உணர்ந்தோம். அதுல எப்படி வாழணும், எப்படி ஆண்டுக்குள்ள இன்னும் இன்வால்வ் ஆகணும், நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கணும், நமக்குள்ள எப்படி ஒரு அனல் மூட்டணும்ன்றது ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் அவர் மூலியமா எங்களுக்கு பேசினார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபம் அப்படியே தேவனோட பிரசனை இறங்கினது போல உணர்ந்தோம். இது மீண்டுமாய் அநேக ஆத்மாக்கள் போய் சேரணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த கூட்டத்துல அநேக அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. தேவனுடைய வல்லமை இங்க காணப்பட்டுச்சு. பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல முழுமையா எங்களுக்குள்ள அபிஷேகம் நல்லா நிரப்பிச்சு தேவன் இந்த கூட்டத்துல நல்லா ஆசீர்வாதமா மாற்றி கலந்ததற்காக நன்றி. நீங்க பார்த்திருப்பீங்க, அநேக ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் இந்த கூட்டங்கள் மூலமா கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்துல பங்கு பெறவில்லை என்று சொன்னால், இதோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற கூட்டத்துல கண்டிப்பா வாங்க. எந்த வேலையா இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துட்டு கண்டிப்பா வாங்க. உங்களுடைய விடுதலைக்காக ஆசீர்வாதத்தை ஜெபிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென்.